என்ன பிரீத்தி இங்கே வர சொல்லியிருக்க? ஏன் அப்படி என்ன ரகசியம் பேசணும்? பவிக்கு தெரியாம வான்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லைண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அதனால தான் பவி இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால தான் உன்னை இங்கே வரச்சேன். அங்கே சொன்னால் எப்படியும் வந்து பார்த்துருவா, என்ன ஏதுன்னு கேட்பா, நோண்டி நுங்க எடுத்துருவா. அதனால தான் இங்கே வரச்சேன். ஏம்மா என்ன பிரச்சனை சொல்லு. சிவா எதுவும் உன்னோட சண்டை போட்டானா? அவன்கிட்ட எதுவும் பேசணுமா? இல்லை வேறு ஏதாச்சும் உன்னை பிரச்சனை பண்ணுறானா? சொல்லு, எதாக இருந்தாலும் இந்த அண்ணன் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா சிவாலாம் ஒரு பிரச்சனையும் பண்ணலை. அவர் என்ன பிரச்சனை பண்ண போறா சொல்லு. நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாதே உண்டு. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். உன்னையை பற்றி தான், உன்னையும் பவியை பற்றி தான். எங்களை பற்றியா? எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். முன்னாடியாச்சும் சண்டை போட்டோம், இப்போ தான் சண்டை எதுவுமே வர்றதில்லையே. அம்மாட்ட மட்டும் தான் பேசணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நானே பேசினேன். அதில் என்ன இருக்குது இப்போ? நீ பேச டைம் எடுக்கிறது ஓகே. அது வரைக்கும் பவி வீட்டில் வெயிட் பண்ணுவாங்களா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? அவளுக்கு தெரியாமல் பண்ணுவாங்களா பிரீத்தி? அவள்கிட்ட கேட்டுட்டு தானே எதாக இருந்தாலும் முடிவெடுப்பாங்க. அப்படிக்கு பேச ஆரம்பிக்க போது நான் வீட்டில் போய் அம்மாட்ட கெஞ்சி பேச வைக்கிறேன். இல்லைன்னா நானாகவே போய் பேசுகிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. ஏன் இப்போ நீ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்க? ஏன் வாய்ப்பு இல்லை? எதுக்கு வாய்ப்பு இல்லை? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைண்ணா நேற்று என்னை சிவா பார்க்க வந்தார்ல, நேற்று அதான் சொன்னாங்க பவிக்கே தெரியாமல் பேசி முடிச்சிட்டாங்களாம். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கான். சிவாக்கு கூட தெரியாதான். நேற்று தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். அதான் என்கிட்ட வந்து சொன்னாப்புல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நீ பிரவீன்கிட்ட பேசு, பவிக்கு தெரியாமல் பேசுன்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். என்ன பிரீத்தி சொல்கிற? இது சரியான முட்டாள்தனமால இருக்குது. பவிக்கு தெரியாமல் இப்படி பார்க்க முடியும்? அவளுக்கு பிடிச்சதானே பார்க்க முடியும். பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையே கட்டி வச்சிருவாங்க. நானே இல்லாமல் இருக்கட்டும், பவிக்கிட்ட காட்டணும்ல பிடிக்குதா பிடிக்கலையான்னு. அவள் விருப்பம் தானே. அவள் விருப்பத்தை யாருமே கேட்க மாட்டாங்களா? என்னது? இல்லைண்ணா அவள் தான் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, நம்ம பொண்ணு நம்ம மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க அம்மா பார்த்துட்டாங்களாம். அதான் அவங்க அண்ணன் சொன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது இப்போ? அதான் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசலாமா என்னன்னு அண்ணன் கேட்டுச்சு. நீ என்ன நினைக்கிறேன்? உங்கள் வீட்டில் போய் பேசுறது நல்ல ஐடியா தான். இருந்தாலும் அது சரியாக வருமா? ஒருவேளை அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து கத்திட்டு போனாங்கன்னா அது அசிங்கம் தானே. அப்புறம் பவிக்கும் தெரிஞ்சிடணும். எப்படி இருந்தாலும் பவிக்கு தெரியாமல் இதாக இருந்தாலும் பண்ணணும். என்ன பண்ணுறது? இன்னும் 2 மாதம் தான் இருக்குங்கிற. கொஞ்சம் கூட நாளாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 மாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லைண்ணா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நைட்டு சிவாட்டையும் கேட்டேன். ஆனால் பவியதையும் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீ தான் பவியை ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்கோப்பியா? என்ன திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றியா? ஏன்னா திருட்டு கல்யாணம் சொல்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. அப்புறம் கல்யாணத்தப்ப அதை நிப்பாட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும்ல. முன்னாடியே ஏதாச்சும் பேசி பார்க்கலாம். அதுக்கு ஒத்து வரலைன்னா கல்யாணத்தப்ப சர்டிஃபிகேட் கொண்டு காமிச்சா எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல. அதுவும் ஒரு வழி தானே. எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணலாமே. சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. இல்லை பிரீத்தி, இது சரி வருமா? எனக்கு என்னமோ சரி வரான்னு தோணுது. அதோட பவியும் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாது. நான் தலையில் நின்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அவளை எப்படி இதுக்கு ஒத்துக்க வைக்கிறது? அது உன் கையில் தான் இருக்குது. நீ தான் லவ் பண்ணுற, நீ தான் ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டா. சிவாவும் அதே தான் சொன்னார். நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. பிரவீன் தான் இது பேசி வைக்கணும். நீ தான் பேசி புரிய வைக்கணும். அது ஓம்பாடு. இல்லை பிரீத்தி, இந்த விஷயத்தில் அவளை ஒத்துக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. சும்மாவே வீம்பு பிடிப்பா. இந்த விஷயத்த சொன்னால் அவளதே தாம் தக்க தையத்தக்கன்னு குதிப்பா. அவளுக்கு முதல்ல இந்த கல்யாண மேட்டரே தெரியுமா என்னன்னு தெரியல. நீ அவள்கிட்ட பேசியிருக்கலாம்ல ஃபஸ்ட்டு. இல்லைண்ணா நான் பேசினா சரியாக வராது. நீனே பேசு. அவங்க அண்ணனே சொல்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் நீனே எல்லாத்தையும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் போய் பவியை வர சொல்கிறேன். நீ என்ன ஏதுன்னு பேசிடுறியா? என்னன்னு நான் பேசுறது? இல்லை நீ பவிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கான்னு சொல்லாத. அப்புறம் வீட்டில் சண்டை போடுவா. அது பெரும் பிரச்சனையாயிரும். உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லு. அப்போ தான் ஒத்துக்குவா. ஆமாம் பிரீத்தி, இதுவும் நல்ல ஐடியா தான். ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கவே. அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன யாருக்கு கல்யாணம், யாருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போய் எனக்கு தெரியாமல் இங்கே என்ன பிளான் இருக்குது? வந்துட்டா. இவளுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. தண்ணியாக பேசிட முடியாது. சரிண்ணா நீ பேசி முடிவிடு, நான் கிளம்புறேன். அது ஒன்றும் இல்லடி, சும்மா நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் கோயில் பிறந்த நீ போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன். நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் அப்படியே ஃபாரின் போயிட்டாங்க. உங்களை கண்டே பிடிக்க முடியாது. நவீன என்ன தான் சொன்னாங்க, நீங்கள் போனீங்கன்னா அந்த கடைக்கு தான் போவீங்க அப்படின்னு. அதனால தான் வந்து பார்த்தா சொன்ன மாதிரியே இங்கேயே நிற்கிறீங்க. சரி என்ன நான் வந்தோன்னே நீ கிளம்புறேன். அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க 2 பேரும்? நான் வந்தோடனே கிளம்புறீங்க பேச்சு அமர்த்திட்டு. இல்லை பவி சும்மா தான். ஆமாம் நீ என்ன எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்க. உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் நீ போட்டிருக்கல எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நான் போட்டிருக்கேன் மாதிரி கம்மியாக தெரியுது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, நீனும் நல்லா தானே இருக்க. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு போய் கேளு. எங்கள் அண்ணனுக்கு தானே தெரியும் நீ எப்படி இருக்கேன்னு. அதெல்லாம் நான் காலையிலே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். சரி நீ பேசு, நான் கிளம்புறேன். போய் உங்கள் அண்ணன்ட்ட பேச வேண்டியது இருக்குது. பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு வேறு சண்டை போடுவாங்க. சொல்லுங்க பிரவீன், எப்போவுமே ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துட்டு அமைதியாக இருக்குது. ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனை? ஏதோ கல்யாணம் பேசிக்கினீங்க. யாருக்கு என்னாச்சு? எதுவும் தெரிஞ்சவங்களா? ரொம்ப சொந்தக்காரங்களா? அது ஒன்றும் இல்லை செல்லம். எப்போவுமே உனக்கு அழகாக தானே இருக்கும். டெய்லி சொல்லி எனக்கு வாய் வெளிச்சு போச்சு. அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை நீ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. அதான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறீங்க? அது தயங்கி ஏன் என்னாச்சு? எதா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்ன சொல்ல போகிறேன்? இல்லை பவி, எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணமா. அம்மாட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதையும் என்ன பண்ணலான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு வருது. என்ன பண்ணலான்னு தோணுதுன்னா அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டால் இதில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.
இல்லை பவி, அம்மாட்ட நான் பேசி பார்த்துட்டேன், எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் பண்ணுறது? ஒத்துக்க மாட்டாங்கன்னு இப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க. அப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியே, அதானே? அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டியே. இப்போ 2 பேரும் அண்ணன் தங்கச்சியும் இதே பேசிக்கிட்டு இருந்தீங்க ரகசியமாக. அவள் வரட்டும், அவளுக்கு வச்சுக்கிறேங்க. சரி, ரூம்லேயும் இந்த சொல்லாமல் இங்கே வந்து குசு குசுன்னு பேசும்போது எனக்கு தெரியும். அச்சோ பவி, நான் என்ன வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்ணுறேன் தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. நீ வேறு மண்டையை காய வைக்காத ப்ளீஸ் பவி. ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்கலைன்னு வச்சுக்கவே, அப்புறம் அவ்வளோதான். முதல்ல நீங்கள் என்ன ஐடியான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். இந்த யோசிக்கிறேன் கீசிக்கிறேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது சரியா? நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய்யணும். நம்ம 2 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அதே இப்போ இருக்க ஒரே வழி. என்ன இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சா போதும், யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன சொல்கிற? சர்டிஃபிகேட் எல்லாம் உண்டு தானே இருக்குது. என்ன பிரவீன் இப்படி சொல்கிறீங்க? இது எல்லாம் சரிப்பட்டு வருமா? இதை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை பவி. உன்கிட்ட வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு, அதை கேட்குறேன். சரி, நீ எங்கள் அம்மாட்ட வந்து பேசுறியா? நான் எப்படி பேச முடியும்? நான் பேசினாலும் அது சரிப்பட்டு வருமா? நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குமா? என்னதே இருந்தாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி வராது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசி புரிய வைக்கணும். நீங்கள் பேசி புரிய வச்சுட்டு அவங்க என்னை பார்க்கணும்னு சொன்னால் அப்போதைக்கு நான் வரலாம். நானாக வந்து பேச முடியுமா? சப்போஸ் எங்கள் வீட்லேயே எனக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தானே போய் பேச முடியும், நீங்கள் வந்து பேச முடியாதுல்ல. புரியுது இல்லை? அப்போ நான் சொல்கிறேன் சரி, நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் எப்போ பண்ணலாம். நீ சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீல்ல, எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து அப்புறம் ஃபோட்டோ வச்சுக்கிறேன். 2 ஃபோட்டோ நான் சொல்கிறப்ப கிளம்பி வந்துடு. அப்புறம் அப்போதைக்கு வந்து முரண்டு பிடிச்சின்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது. இல்லை பிரவீன், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இது என்னமோ சரியாக வராதுன்னு தோணுது. உங்கள் அண்ணன்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நீ யார்கிட்ட வேணால் பேசு பவி, நீ யார்கிட்ட பேசுவே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பதில் ஓகேன்னு தான் வரணும், இல்லைன்னா முரண்டு பிடிக்காத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பேசிட்டேன். உங்கள் அண்ணன் பவிக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அண்ணன்னா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நீ தான் பிரச்சனை பண்ணுவியோன்னு தோணுது. இல்லை பிரவீன், வேணாம் பிரவீன். வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு இல்லையா? என்ன இருந்தாலும் உங்கள் சம்மதத்தோடு தானே பண்ணணும். அப்போ சம்மதத்தோடு பண்ணணும்னா அப்போ நீ வேறு யாரையும் நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுறது நடக்காது. அப்போ உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேனா ஓகே விடு. என்ன பிரவீன் இப்படி சொல்கிற? அப்புறம் என்னை என்னதான் போய் பண்ண சொல்கிற? அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், இதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சின்னா நான் என்ன பண்ணுறது? நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல. எவ்வளோ நேரம் தான் நானும் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. இல்லை பிரவீன், நான் யோசிச்சுட்டு அண்ணன்ட்ட பேசிட்டு சொல்லவா? ஏன் போய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத? நான் தான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் உங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறேன்னா அப்புறம் மறுபடியும் என்ன பேசுகிறது? சரி, நீ என்னமோ பண்ணு, எனக்கு ஆனால் நல்ல முடிவாக சொல்லணும். அப்படி நல்ல முடிவு இல்லையா, என்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிடு. நானும் உன்ட்ட பேச மாட்டேன், அதோட உன்னை விட்டு விலகிடுவேன். நல்ல பதிலாக இருந்தால் மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு. இல்லை வேணாம் அப்படின்னா என்கிட்ட பேசவே பேசாத, அதை கூட சொல்ல வராத. நானே புரிஞ்சுக்கிறேன் சரியா? அதோட நான் இந்த ஆஃபீஸ்லாம் இருக்க மாட்டேன். நான் ரிலீவ் ஆகி வேறு ஆஃபீஸ் போய் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். இந்த பிரவீன் எதுக்கு இப்படி பண்ணுறாரு? யோசிச்சு சொல்கிறேன்னு தானே சொல்கிறேன், அதுக்கு தப்பா? இவர் சொன்னோன்னு ஒத்துக்க முடியுமா? வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்களே நான் உங்களை அந்த திட்டுவேன். இப்போ என்னையே பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? கடவுளை என்னை இந்த நிலைமையில் வந்து நிப்பாட்டியிருக்கேன். பிரவீன் எப்போவுமே என்னை புரிஞ்சுக்குவார், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் புரிஞ்சுக்காம பேசுகிறாரு. அவரையும் சொல்லி குத்தம் இல்லைல்ல, என்னை என்னமோ விட்டுருவோம்னு பயந்து தானே இப்படி பேசுகிறாரு. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால பிரவீனை விடவும் மனசு வரல. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க? அம்மா ஒத்துப்பாங்களா? தெரிஞ்ச முதல்ல ஒத்துக்க மாட்டாங்களே. சும்மாவே பெரியப்பா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அம்மாவை, புள்ள ஒழுங்க வளன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சா அம்பளது அம்மா தாங்கவே மாட்டாங்க, உடஞ்சிருவாங்க. எனக்காக வாழ்ந்தவங்க, அவங்களுக்காக நம்ம காதலை விட்டு கொடுத்துருவோமா? இல்லை, பிரவீனை விட்டால் நான் எப்படி வாழ்வேன்? வேறு யாரோடய வாழக்கூட முடியாதே. பிரவீனை எப்படி விட்டுறது? சரி, அண்ணன்ட்ட பேசி பார்க்கலாம், என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏம்மா மீனா, உன்னை மாத்திரை போட்டு சத்த படுன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி இணைச்சிக்கிட்டே இருக்க? சத்த நேரம் படுத்தானே, சத்த படுத்து ரெஸ்ட் எடுத்தானே நீ? ஸோ இல்லைத்த, சாப்பிட்டது அப்படியே நெஞ்சுக்குள்ளே நிற்கிது. அதாத்த ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேலையும் பார்க்கலையா? எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்குறீ. ஏதாச்சும் சின்ன சின்ன வேலையாச்சும் நான் செய்கிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீ. அப்புறம் சாப்பாடு எப்படி இறங்கும்? அது ஒரு மாதிரியாக இருக்குது. படுத்தா ரொம்ப இதாக இருக்கும்னு அப்படியே நடந்தேன். கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்தாலே தேவையில்ல. சரி, இந்த மாதுளம்பழத்தை அடிச்சு நல்லா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ பிச்சு பிடி வேலையை கொடுத்தா திங்க மாட்டேங்கிறீ. திங்கிறதுக்கு அப்படியே மேல் வச்சு எடுக்கு. இந்த ஜூஸை குடி, நல்லாயிருக்கும். அச்சோ அத்தை, எனக்கு மத்தியானம் சாப்பிட்டது இன்னும் எப்படி நெஞ்சுக்குள்ளேயே நிற்குது. இப்போ வேறு ஜூஸை கொண்டாந்தறியா? காலைல சாப்பிட்டோன்னு பழம் கொடுத்தியில்ல, இப்போ மறுபடியும் ஜூஸ். ஒரு நாளைக்கு ஒரு பழம் பத்தாதான், 2 நேரமும் குடிக்கணுமா? அத்தைன்னு நீங்கள் வேறு. மாதுளம்பழம் குடிக்கிறது அவ்வளோ நல்லதுமா? காலைல சாப்பிட்டா உனக்கு ஆப்பிள்லாம் நிறைய கொடுத்தேன். டெய்லி ஒரு மாதுளம்பழம் குடிச்சாலே உனக்கு நல்லா ரத்தம் ஊறும். ரத்த டெஸ்ட்லாம் எடுத்து ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த திட்டுவாங்க. நீ முதல்ல குடிச்சு நல்லா உடம்பை தேத்து. அவருக்குன்னா மாதுளம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். வைங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வைங்க. அவர் இப்போ வந்துடுவார்ல, வந்தோடனே எடுத்து குடிப்பார். எனக்கு வேணாமே.
இத்தனை நாள் அவன் குடிச்சல அது போதும். இனிமேல் நீ தான் குடிக்கணும். நீ குடி முதல்ல. உனக்கு தான் ரத்தம் வரணும். அவனுக்கு ரத்தம் ஊறி அவன் எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன். நீ தான் ஹாஸ்பிட்டல் போகணும். அங்கே போகணும். ஓயாமல் டெஸ்ட் எடுக்கணும். அதை எடுக்கணும்னு சொல்லி உசுறு எடுத்து வாழ்க்கை ரத்தத்தை வேற எடுப்பாளுங்க. உனக்கு ரத்தம் ஊற வேணா. சரி அத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சு குடிக்கிறத ப்ளீஸ் சார். அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா காப்பி போடுவோம். அதை குடிப்பேன். அப்புறம் அதை குடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிடணும். அப்பவும் குடிக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். நீ முதல்ல இப்போ குடி. என்னம்மா நடக்குதுங்க? எப்போ என்னதான் கெஞ்சுவா அதை குடிப்பா இதை குடிப்பா உடம்பு தேர்த்துப்பான்னு. இப்போ கவனிப்பெல்லாம் வேறு பக்கம் மாறுது. என்னாச்சு? நீ குடிச்சதெல்லாம் போதும். இனிமேல் என் பேரை பிள்ளைக்குது. அவளை பாரு குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேங்கிறேன். நீ என்னாச்சு சொல்கிறா? எங்கள் காலையில் தான் பழம் நறுக்கி கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பாடு மத்தியானமும் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட சொல்லி சாப்பிட வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் ஜூஸை குடினா நான் எங்கிட்டுங்க குடிப்பேன்? எனக்கு வயிறே வெடிச்சிடும். பத்தியா மருமன் மேலே எம்பிட்டு பாசம்னு இப்போ நாள் திட்டிக்கிட்டே கிடந்துச்சு. எங்கள் அம்மா திடீர்னு பாசம் வந்துருச்சு. இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. ஏதோ ஆனங்கத்தில் பேசுறதாண்டா. அதெல்லாம் மனசில் வச்சுக்கலாமா? என்னதே இருந்தாலும் அவளை விட்டு கொடுத்துடா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வரேன் சும்மா ஏதோ நீங்கள் பிளான் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்காம இருக்கீங்க. அதனால தான் நான் பிறக்கல. இப்படி சொன்னாலாச்சும் குழந்தை பெற்றுக்குவி அப்படின்னு சொன்னதாண்டா. எனக்கு என்ன ஆசையாக உனக்கு வேறு கல்யாணம் பண்ணணும்னு இந்த மாதிரி மருமகளை வச்சுக்கிட்டே. என்னம்மா சொல்கிற? அப்போ அதெல்லாம் சும்மாவா? உன்னை இந்த திட்டு நீ அப்போவாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சும்மா தான்டான்னு சொல்லியிருக்கலாம் தான். சொல்லலை. சரி விடுங்க. பல செய்திக்கு பேசிட்டு அதான் நல்லது நடந்துச்சு. நீ ஒன்றும் இல்லை. நீ குடிக்க சொல்லவல. மீனா அம்மா சொல்கிறது கீழே. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கீழே நீ வாங்கி குடி முதல்ல. இப்போதைக்கு உடம்பு ஏற்றினாதே. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் சாப்பிடவே உனக்கு தோணாது. உனக்கு வாந்தி தான் வரல. இல்லை வாந்தி வந்துச்சுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேன். இல்லைங்க எனக்கு என்னமோ தெரியல, வாந்தியே வரலை. ஒவ்வொருத்தருக்கு வாந்தி குடலை புரட்டிட்டு வரஞ்சிடும். எனக்கு வாந்திலாம் வரலங்க. அது வரைக்கும் நல்லது. ஆமாடி, ஒவ்வொருத்தருக்கு வாந்தியே வராதுடி. எனக்கெல்லாம் என் பிறக்கலாம் வாந்தியே வரல. அது வரைக்கும் நல்லது உனக்கு. நீ முதல்ல ஜூஸை குடிச்சிட்டு சத்த படுக்கிறன்னா படு, இல்லைன்னா உட்காந்து டிவியை பாரு. விட மாட்டீங்களே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. சரி கொடுங்க. என்னப்பா தம்பி இந்த பக்கம் வந்திருக்க? சும்மா தானே? இல்லைங்கத்த சும்மா தான் வந்து எனக்கு சோப்பு இல்லை, அதான் வாங்கலான்னு வந்தேன். நீங்கள் இந்த பக்கம் மளிகை ஜாமான் வாங்க வந்தீங்களா? சரி வாங்கிட்டீங்களா? சரிப்பா ஒரு வேளை வாங்குப்பா, சேர்த்து நான் பில்லை போட்டுக்கிறேன். இல்லைங்கத்த அதெல்லாம் வேணாம். நான் காசு வச்சுருக்கேன், நானே கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்புறம் அத்தை உங்களை தான் பார்க்க வீட்டுக்கு வரலான்னு நினச்சி நல்ல வேலை இங்கேயே பார்த்துட்டேன். ஏன்பா மருமகனே, அப்பா எதுவும் சொல்லிவிட்டாரா? இல்லத்த அப்பா ஒன்றும் சொல்லலை. நான் தான் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன். ஃபாரினுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தல, வேலை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் வர சொல்லியிருக்காங்க. அதே வேலைக்கு போனால் தேவையில்லை, அதுக்கப்புறம் போனால் கிடைக்காது. இது நல்ல சம்பளம், நல்ல கம்பெனி, வேறு நல்ல லீவும் கொடுப்பாங்க. அதையும் பார்க்குறேன். நல்ல விஷயம் தானேப்பா, வேலை கிடச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இதை முன்னாடியே வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல. அப்பாட்ட சொல்லிட்டியே இல்லையா? இல்லைங்கத்த அப்பாட்ட சொல்லலாம் தான். இருந்தாலும் அப்பா என்ன சொல்லுவாரோன்னு தெரியல. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊருக்கு இப்போ அனுப்புவாரா? கல்யாணத்தப்ப வர வேண்டியதானப்பா. இன்னும் 6 மாதம் கிடக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு? இல்லைங்கத்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு சேர்ந்தா 1 வருஷம் வரைக்கும் லீவ் கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால தான் யோசிக்கிறேன். கல்யாணத்தை சீக்கிரம் வச்சா அப்படியே போகும்போது புவனாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேல்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை போய் அப்பாட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. நீங்கள் பேசுகிறீங்களா அப்பாட்ட? இல்லைப்பா, அப்பா நேரம் காலம் அதெல்லாம் நல்லா பார்ப்பாரு. நம்ம இந்த விஷயத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. வேலை கிடச்சிச்சுன்னா நீ இப்போ இல்லைன்னா கல்யாணத்தை வேணால் தள்ளி வைக்கலாமா அந்த மாதிரி கேட்டு பார்க்கவா? முன்னாடி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அதையும் சொன்னேன் முன்னாடி வைக்கலான்னு. அப்பாதே நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு வேணாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறான்னு தெரியலையே. ப்ளீஸ் எனக்காக பேசி பாருங்க. சீக்கிரத்துலேயே பண்ணுறதா தான் நல்லது. அப்புறம் வேலை கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் அப்பா என்னை எதையும் குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பார். நீ சொல்கிறது எனக்கு பிடிக்குதுப்பா. ஒரு வகையில் வேலை கிடச்சிருச்சு, அப்படியே கல்யாணத்தை பண்ணி அவளையும் கூட்டிகிட்டு போனேனாலும் தேவையில்லை, இல்லை விட்டுட்டு போனேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் அப்பாட்ட பேசி பார்க்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. எவ்வளோ சம்பளம்? இல்லைங்க ஸ்டார்டிங்கில் 50 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். காசு ரொம்ப கட்டுறதுலாம் இல்லை. அப்படின்னா பரவாயில்லையேப்பா. நான் அப்பாட்ட பேசி புரிய வைக்கிறேன். நீனா எதுவும் பேசாத. நீ பேசினா சண்டை தான் வரும். ஏற்கனவே உனக்கும் அப்பாவுக்கும் ஆகாது, வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். இப்போ தான் வேலை கிடச்சிருச்சுல. எல்லாம் நான் பேசி புரிய வச்சு 1 மாதத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி பண்ணுறேன். எல்லாம் பேசி முடிச்சது தானே. 1 மாதத்துக்குள்ளே பண்ண என்ன ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம். நல்ல வேலை இதுக்காக தான் உங்களை பார்க்க வந்து நீங்கள் பேசி எப்படியும் புரிய வச்சிருவேன்னு தெரியும். சரிப்பா நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரியா? நான் பேசிக்கிறேன். சரிங்க அப்பாட்ட எனக்கு வேலை கிடச்சதை மட்டும்தான் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். மற்றபடி கல்யாணத்தை முன்னாடி வைக்கலாம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம்னு சொல்லிடுங்க. நானாக சொன்னோம்னா நீ உனக்கு என்ன அவசரமா, நீ அந்தளவுக்கு ஆயிட்டியா, அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி வேலை கிடச்சதை மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரி நீ சோப்பை வாங்கிட்டு வா, நானே சேர்த்து பில்லு போட்டுறேன். இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம்? 2 சோப்பில் என்னப்பா சிரமம் வரப்போகுது? அப்புறம் சம்பாரிச்சு கொடுத்தா என் பிள்ளைக்கு தானே கொடுக்க போறியா? என் பிள்ளை எனக்கு தராதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. நல்ல வேலை அத்தைகிட்ட எப்படியோ சமாளிச்சாச்சு. அத்தை அப்பாட்ட பேசி எப்படியும் கொஞ்சம் ஒத்துக்க வச்சுருவாங்க. 1 மாதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதான் தேவையில்லை. இல்லைன்னா இந்த திவ்யா தொல்லை அதுக்கப்புறம் வயிறே காட்டி கொடுத்துரும், பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிவிட்டு முதல்ல வேலைக்கு ரெடி பண்ணணும். எங்கிட்டாச்சும் ஓடிடணும். ஃபாரின் போகிறோமோ இல்லையோ வேறு எங்கிட்டாச்சும் போயிடணும். அவளுக்கு தெரியவே கூடாது எங்கேயோ போகிறோம்னு. முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த அப்பா ஒத்துக்கணும்.
அத்தை எப்படியும் பேசி ஒத்துக்க வச்சிருவாங்க. இருந்தாலும் ஒரு கிளவி இருக்கு, அந்த கிளவி தான் ஏதாச்சும் ஏடா கூட பண்ணுவோம், பார்த்துக்கலாம். என்ன பார்வதி ஒரு மாதிரியாவே இருக்க, நீ நினச்சதான் நடக்க போதில்ல, அப்புறம் என்ன இருந்தாலும் பிரவீன்கிட்ட சொல்லாமல் செய்கிறது எனக்கு என்னவோ மனசுக்கு சரியாக படலை. அவன் வந்து என்ன சொல்ல போகிறானோ தெரியல. ஆமாம் நீயே ஒரு மாதிரியா இருக்க, அவனும் 4 நாளில் ஃபோனே அடிக்கானோ. பிரீத்திக்கு எதுவும் சொன்னியா? அவள் வாட்டுக்கு சொல்லிடாம. பிரீத்திட்ட நான் தான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஏதாச்சும் உளறி கொட்டி தானே வந்து உளையிடாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு பிரீத்தி அப்படியே கொண்டு அவங்க அண்ணன்ட்ட போட்டு கொடுத்துருவா, அதனால சொல்லிடாதீங்க. அப்புறம் அந்த பையன் 4 நாளில் ஃபோனே அடிக்கக்கானோ. நானும் அடித்து எடுக்கவே இல்லை. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சதே எடுக்காமல் இருக்கானோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எதனால் எடுக்காமல் இருப்பேன்? நம்ம தான் ஒத்துக்கலையில் அந்த கோவத்தில் இருப்பாங்க. அதோடையும் அவள் லவ் பண்ணுறாங்கள பொண்ணு பாவி, அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். ஃபோன் பண்ணா நேற்று. என் நம்பர்லாம் எப்படி தெரியும்? இவன் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பிரவீன் உங்களுக்கு ஃபோனே பண்ணலையா, 4 நாளாக என் கூட தான் இருக்கேன், என்னை நல்லா கவனிச்சுக்கிறேன், எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எப்படி பேசினாங்கிறிய. இவன் ஃபோனு கூட பண்ணலை நமக்கு. அப்பா அம்மாவை விட அவள் தான் முக்கியமாக போயிட்டாளாக்கும். அவளுக்கு ஒரு நம்பர் இவன் எதுக்கு கொடுத்தேன்? தேவையில்லாத வேலை எதுக்கு பார்க்குறேன் இவன்? அவள் விழுந்தா அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாள், இவ எதுக்கு கூடவே இருந்து பார்த்துக்கிறேன், என்னமோ பொண்டாட்டியை பார்த்துக்கிற மாதிரி. தெரியலங்க, அவள் தாங்க நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னா. அப்போவே தெரிஞ்சிச்சு எதுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கான்னு. பார்த்தா அங்கே பண்டகம் பார்த்துக்கிட்டு தெரியாம தெரியட்டி விடுங்க. இன்னும் எத்தனை மாதம்? 2 மாதம் தானே. அதுக்குள்ளே எப்படி அடக்கி உடக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த பவி வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியுது. என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு உண்மை பேசுகிற மாதிரியே தெரியல. பிரவீன் அவளை அப்படிலாம் லவ் பண்ண மாட்டேன், சும்மா ஏதோ கோர்த்து விட்றா பிரவீன் மேலே இருக்க கடுப்பில் அப்படின்னு தான் தோணுது. விசாரித்து பார்த்தா தானே தெரியும். அன்றைக்கி பிரவீன் வரும்போது கேட்டிருக்கலாம் ஒழுங்கா, நீ இந்த அவசரத்தில் திட்டிவிட்டேன். என்னங்க பொய் சொல்ல போகிறேன்? இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு பொய் சொல்லுமா? அதுவும் நம்பர்லாம் வாங்கி கரெக்டாக பேசுகிறா. இதை விட என்ன இருக்குது? இவன் தான் கொடுத்துருப்பேன். என்னமோ தெரியல. நான் இன்றைக்கி தான் காலைல கூட தான் ஃபோன் அடித்தேன், ஃபோனே எடுக்கலை. சார் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ. சரி இருக்கட்டும் நம்ம யாவும் எப்போ வருதுன்னு பார்ப்போம். இன்னும் 1 மாதம் கழிச்சு நீ ஃபோன் பண்ணிக்கு வர சொல்லி விஷயத்தை போட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு போகலினாலும் பரவாயில்ல, கிடக்கட்டும். ஆமாங்க, அப்படி தாங்க பண்ணணும். இவன் எப்படியே லூஸ் விட்டா இவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுறேன். அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரீத்திட்ட மட்டும் சொல்கிறாதீங்க. அவள் அப்படியே பிரவீன்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவா. இந்த விஷயத்துல நான் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேன்னா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி விட்டுருவேனா? நீ ஒருத்தி இதுலலாம் சொல்ல மாட்டேன். இதில் சொல்லணும் எனக்கு தெரியாது. பிரீத்திட்ட சொன்னால் அப்படியே அவங்க அண்ணனுக்கு சால்றா இல்லை, அவள் அப்படியே போட்டு கொடுத்துருவா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தெரியும் போது தெரியட்டும். இப்போதான் உருப்படியாக பேசியிருக்கீங்க. சார் எப்போதான் நம்ம ஞாபகம் வந்து ஃபோன் அடிக்கிறான்னு பார்ப்போம். அப்பா அம்மா ஊரில் இருக்காங்களா இல்லையா, முடியாமல் இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணணுமே. சரி ஃபோனே பண்ண வேணாம், நம்ம அடிக்கிற ஃபோனையாச்சும் எடுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அவளை முக்கியமாக போயிட்டு அவளை பார்க்குற அளவுக்கு செத்தா போயிட்டா. சரி விடு, அதெல்லாம் பேசாத. நடந்து போச்சு. இனிமேல் நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. நீ அவள் எப்படி பேசி திம்புறா பேசுகிறா தெரியுமா? நீங்கள் என்னமோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் பிரவீன் இப்போ என் கூடயே தான் இருக்காரு, என்னையும் கவனிச்சுக்கிறாரு. நான் திருட்டு கல்யாணமாச்சும் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறா. அந்தளவுக்கு பேசுகிறாளா? எல்லாம் இந்த பிரவீன் கொடுக்குற இடந்தே. அவள் ஒழுங்காக இருந்தால் நம்ம ஏன் இப்படி யார்கிட்டையும் பேச்சு வாங்கணும்? நான் கூட பாவம் தம்பி லவ் பண்ணுற பொண்ணு பேசாமல் கேரக்டர் என்னன்னு பார்த்து விசாரித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னே பார்த்தேன். நேற்று பார்த்தா அந்த பேச்சு பேசுகிறா. நல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் முடிவு எதுவும் எடுக்கலை. அப்புறம் கல்யாணத்துக்கு வேலை ஊர்பட்ட வேலை இருக்குங்க. யார் யாருக்கு சொல்லணும், ட்ரெஸ் எடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அப்புறம் அவசரத்தில் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். சரியா? சரி பார்வதி, அதெல்லாம் உட்காந்து 2 பேரும் லிஸ்ட்டு போடுவோம். நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சாயங்காலமாக பார்க்கலாம்.